ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பழிதல். 1177வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். உழந்துழந்து உள்நீரருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்டகன். உழந்து உழந்து உள்நீரருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்டகன். உழந்துழந்து உள்நீரருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்டகன். ஏ கண்களே, என் காதலரை முதலில் நீங்கள் தான் காட்டி கொடுத்தீர்கள். நான் மகிழ்ச்சி அடைந்தேன், நீங்களும் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். கண்களே, நீங்கள் விரும்பித்தான் அவரை எனக்கு காட்டினீர்கள். நீங்கள் விருப்பப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அதன் பிறகு எனக்கு காட்டி கொடுத்தீர்கள். நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் விரும்பினேன், விரும்பியவாறு அவரை ஏற்றுக்கொண்டேன், மணந்தேன், வாழ்க்கை நடத்தினேன். இப்பொழுது அவர் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிரிந்தார், வெளியூருக்கு சென்றிருக்கிறார். விரைந்து வருகிறேன் என்று சொன்னவர் வரவில்லை. எத்தனை நாள் ஆகிவிட்டது, எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை. நான் வாடி வாடி வதங்கி அழுது அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் என்னைப் போலவே அழ ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் அழாமல் தான் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் படுகின்ற துன்பத்தை உங்களால் தாங்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் செய்தது பெரும் தவறு என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அவர் செய்தது தவறு மட்டுமல்ல, நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அதை இப்பொழுது உணர்கிறீர்கள். இந்த கண்கள் தான் முதலில் தவறு செய்து, நாம் தான் தவறு செய்து விட்டு இந்த கண்களை சொல்லுகின்றன. நாம் தான் தவறு செய்து விட்டோம். அந்த வாலிபரை நாம் தான் முதலிலே இந்த பெண்ணுக்கு அடையாளம் காட்டினோம். நாம் காட்டி கொடுக்கவில்லை என்று அவளை எப்படி பார்த்திருப்பாள்? நாம் காட்டிய பிறகுதான் அவர் பார்த்தாள். ஆகையினாலே நாம் தவறு செய்தோம். இப்பொழுது உணர்கிறோம், நாம் செய்தது தவறு, அவரை இவளுக்கு காட்டி கொடுத்தது தவறு என்று இப்பொழுது நாம் உணர்கிறோம். அந்த உணர்ந்து அழுது அழுது அவள் எப்படி அழுகிறாளோ, பிரிவை தாங்க முடியாமல் அப்படி காட்டி கொடுத்தது தவறு, அவரை நாம் காட்டி கொடுத்தது தவறு என்று நினைந்து 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 அழுகின்றன. இந்த கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. கண்களிலே அழுவதற்கு, வெளியிலே வருவதற்கு தண்ணீர் இல்லை. வெளியிலே வந்த நீரெல்லாம் வெளியிலே வந்து வந்து உடல் வெப்பத்தினாலே இவள் சூடு ஏறிவிட்டது. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உடல் சூடாகிவிட்டது. ஜுரம் வந்து விட்டது, காய்ச்சல் வந்து விட்டது. அந்த காய்ச்சல் வந்த காரணத்தினாலே கண்ணிலிருந்து வந்த தண்ணீரெல்லாம் காணாமல் போய்விட்டன, ஆவியாகி போய்விட்டன. கண் வழியாக வந்து, கன்னத்தின் வழியாக வந்து, கழுத்து வழியாக இறங்கி மார்பிலே நுழைந்து, அந்த மார்பு அகத்திலே அங்கு ஏற்பட்ட புழுக்கத்தினாலே, உடல் சூட்டினாலே, வெப்பத்தினாலே அந்த கண்ணீர் எல்லாம் ஆவியாகி போய்விட்டன. இப்பொழுது கண்ணிலிருந்தும் நீர் வரவில்லை, வற்றிவிட்டது, உலர்ந்து விட்டது. ஏற்கனவே கண்ணிலிருந்து வந்த தண்ணீர் அந்த கண்ணீர் வந்த வழியெல்லாம் உலர்ந்து விட்டு இருக்கின்றன. தாரை தாரையாக கண்ணீர் வந்தது அப்படி தெரிகிறது. அடையாளம் காய்ந்து விட்டு இருக்கிறது. அதனால் அடையாளம் தெரிகிறது. இப்பொழுது என்ன சொல்லுகின்றாள் இந்த தலைவி? அழுது தீர்த்து விட்டீர்களா? கண்களில் இப்பொழுது தண்ணீர் இல்லையா? உள்ளே இருக்கும் கண்ணீர், உள்ளே இருக்கும். இப்போது நீங்கள் அழுத கண்ணீர் வெளிக்கண்ணீர், உள்ளே ஒரு கண்ணீர் இருக்கிறது. அது இரத்த கண்ணீர். அந்த கண்ணீரையும் வடித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றாள். அழுது விட்டீர்களா? நான் அழுவதை பார்த்து நீங்கள் அழுதீர்கள், நான் துடிப்பதை பார்த்து நீங்கள் துடித்தீர்கள். கண்களில் இருந்த நீரெல்லாம் வெளியே வந்து கண்ணினுடைய வெளிப்புறத்தில் இருந்த தண்ணீரெல்லாம் வந்து விட்டன. உள்ளே தண்ணீர் இருக்கிறது. அது என்ன தண்ணீர்? இரத்த கண்ணீர். இப்போது வந்ததெல்லாம் கண்ணீர், உள்ளே இருப்பது இரத்த கண்ணீர். அந்த இரத்த கண்ணீரையும் நீங்கள் வடித்து விடுங்கள், அழுது அழுது இரத்தத்தை சிந்துங்கள் என்று மிக ஆவேசமாக அழுங்கள். நீங்கள் செய்த தவறு, அவரை எனக்கு நீங்கள் காட்டி கொடுத்தது தவறு, அந்த நீங்கள் செய்த தவற்றுக்காக வருந்துங்கள், அழுங்கள், அழுது அழுது கண்ணீர் தீர்ந்து விட்டால் இரத்த கண்ணீர் வடியுங்கள் என்று தலைவி அப்படியெல்லாம் வெதும்பி வெதும்பி மனதினாலே அழுது அழுது நொந்து நொந்து இந்த கண்களை பார்த்து சபிக்கிறாள். அழுது விட்டீர்களா? இல்லையா? மீண்டும் தண்ணீர் வருவதற்கு கண்களில் தண்ணீர் இல்லையா? ரத்தம் இருக்கும், உள்நீர் ஒன்று இருக்கும்.
அந்த உள்நீர் என்பது ரத்தம், அந்த அந்த உள்நீரை வடியுங்கள், இரத்தத்தை சிந்துங்கள் என்று தலைவி பேசுவதாக மிக ஆதங்கப்பட்டு அனுதாபப்பட்டு தலைவனுடைய அந்த நெஞ்சத்தினுடைய வருத்தத்தை அப்படியெல்லாம் இந்த சொல்லிலே வடித்து காட்டுகிறார் திருவள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போம்.